அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப அற்புதமான யோக பயிற்சிகளை எல்லாம் செய்துவிட்டு என்னுடைய உரைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த 13 பேர்களுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. நேற்றுக்கு நம்ம willingness டு தட் இஸ் டிசைர் டு லீட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று, லீடர் டிஎன்ஏ, அந்த 2 தலைப்புமே பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா பீயிங் ஆர்கனைஸ்ட் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட். ஆர்கனைஸ்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே உங்களுக்கு தெரியும். அதாவது மேனேஜ்மெண்ட்ல பிளானிங்க்கு அடுத்தது என்னன்னா ஆர்கனைசேஷன். இப்போ இந்த நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாசமே என்ன பாலன் சார் தொடர்பு கொண்டார். இது மாதிரி நாங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். சென்ற மாதம் சண்முக சுந்தரம் பண்ணார். இந்த மாதம் இதே சான்றோர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்க மார்ச் மாதம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு. இல்லை சார், மார்ச் பண்ண முடியாது சார். ஓகே, பரவாயில்ல, நீங்கள் ஏப்ரல் பண்ணிடுங்க. மார்ச் மறுபடியும் சண்முக சுந்தர் பண்ணுவார் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன டாபிக் பேச போறீங்க, அதோட சப் டாபிக்ஸ் என்ன, அதுக்கு பிறகு எனக்கு சில டீட்டெயில்ஸ்லாம் சார், எத்தனை மணிக்கு தொடங்கும், என்னென்ன பண்ணுவோம், யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க, மீட்டிங் எப்படி நடக்கும், இது எல்லாமே என்னன்னா ஆர்கனைஸ்ட். யார் இத நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க போறாங்க, யார் கலந்துக்க போறாங்க, என்ன தலைப்புல பேச போறோம், அதனால அவங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது, அதுக்கு எவ்வளவு ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ண போறோம். ஸோ இது எல்லாமே பீயிங் ஆர்கனைஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது மட்டும் ஆர்கனைஸ்ட் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஜப்பனீஸ் இது 5S அப்படிங்கிறாங்க. சீரி சீட்டன் நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 5S அப்படிங்கிறது என்னன்னா எ பிளேஸ் ஃபார் எவ்ரி திங் அண்ட் எவ்ரி திங் இன் இட்ஸ் பிளேஸ். அப்புறம் அதோடைய ஆர்டர்லினஸ், டிசிப்ளின், கிளீன்லினஸ் எல்லாமே இருக்கும். உதாரணத்துக்கு நம்மளுடைய வீட்டு சமையல் அறை, நம்ம வீட்டு இந்திய பெண்கள் இதுக்கு மிகச்சிறந்த உதாரணமா இருக்காங்க. இந்த பீயிங் ஆர்கனைஸ்டா ஒரு பொருளை எடுத்தா அந்த எடுத்த இடத்துல வைக்கிறாங்க, அவங்க தேடவே மாட்டாங்க, அவ்வளோ ஆர்கனைஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி அஞ்சரை பெட்டின்னு ஒன்று இருக்கும் நம்ம வீட்டுல எல்லாம். கிச்சன் அனன்யா கிச்சன்லாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓல்டு டெய்லியுமே போய் ஜெனரேஷன்லாம். பார்த்துருக்கோம். டெய்லியுமே ஃப்ரிட்ஜை எங்க அம்மா கிளீன் பண்ணிடுவாங்க, அது பார்த்துருக்கோம். வெரி நைஸ், வெரி நைஸ். கண்டிப்பா அது அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு கிச்சன் எந்த டைரக்ஷன்ல நம்ம வீட்டுல இருக்கு அப்படின்னு கூட தெரியாம கூட இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹாலு, பெட்ரூம், அவ்வளவுதான். ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது அந்த அஞ்சரை பெட்டியில பார்த்தீங்கன்னா தினம் தினம் நம்ம கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்கும். நீங்க சமையல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது யோகாம்பாள் சுந்தரா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஒரு பெரிய பெரிய வெங்கடேஷ் பட் கூட அன்றைய டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அவர் பக்கத்திலே வச்சிருப்பாரு. எதுவுமே தேட மாட்டார். தட் மீன்ஸ் இட் இஸ் பீங் ஆர்கனைஸ்ட். நோ டைம் இஸ் வேஸ்டட். ஸோ அதனால நம்மளுக்கு என்னென்ன ஒரு பெனிஃபிட்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஆர் ஏபிள் டு ஸ்டே ஃபோக்கஸ்ட். நம்மளால ஸ்டே ஃபோக்கஸ்ட் அப்படிங்கும்போது என்ன நடக்குது, நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிற விஷயத்துல நம்மளால ஸ்டே ஃபோக்கஸ்டா இருக்க முடியுது. இன்க்ரீஸ்டு ப்ரொடக்டிவிட்டி, நம்மளுடைய உற்பத்தி திறன் பெருகுது. நம்மளுடைய எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் டைம், நேரத்துடைய மிகச்சிறந்த ஒரு பயனை நம்ம அனுபவிக்க தெரிஞ்சுக்கிறோம். அதனால நமக்கு மன அழுத்தம் குறையும். இது எங்க அது எங்கன்னு தேடிட்டு இருக்கும்போது காலையில அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், அந்த நேரத்துல தான் ஹஸ்பண்ட் கிளம்புவாரு. என் ஹெல்மெட் எங்க, என் சாவி எங்க, அதுக்குள்ளேயும் என் பையன் ஹோம்ஒர்க் பண்ண வச்ச புக் எங்கன்னு கேட்பான், ஷூ எங்க, சாக்ஸ் எங்க. ஏன்னா யாரும் எதையும் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கிறது இல்லை. ஸோ இதுதான் 5Sன்றது. ஈவன் நம்மளே கூட ஒரு வீட்டுல ரொம்ப நாளா வாழ்ந்துட்டு இருப்போம். எந்த சுவிட்ச் போட்டா எது எரியும் அதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம பாட்டுக்கு தேடிக்கிட்டே இருப்போம், ஃபர்ஸ்ட் சுவிட்ச் ட்ரை பண்ணிட்டே இருப்போம். அப்பயுமே நம்ம மனசுல பதிஞ்சுக்க மாட்டோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லீட் அ பேலன்ஸ்டு லைஃப். பேலன்ஸ்ட் லைஃப் என்னன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் வணிகமும். வணிகம் பண்ணிட்டீங்கன்னா வணிகம், இல்லை வேலை பண்ணிட்டீங்கன்னா வேலை. அதை எப்படி நம்ம பேலன்ஸ்டா வச்சுக்கலாம். அது பிறகு ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இன் அவர் ரொட்டீன். இது எல்லாமே பீயிங் ஆர்கனைஸ்டா இருக்கும்போது நமக்கு கிடைக்குது. ஸோ அதனால என்ன கிடைக்குதுன்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிடைக்குது. நம்ம ரொம்ப கிரியேட்டிவா இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய நேரத்தை, நம்மளோட திறனை மற்ற இடங்களுக்கு நம்மளால செலவு பண்ண முடியுது. ஸோ இந்த பீயிங் ஆர்கனைஸ்ட் இட் பிரிங்ஸ் அஸ் சக்சஸ். அப்போ
இது அப்படியே நீங்க உங்களோட லேப்டாப், மொபைல் எல்லாத்துலயுமே நீங்க அப்ளை பண்ணலாம். உங்க மொபைல்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நிறைய ஃபோன் நம்பர் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து பெண்களா இருந்தா வந்து ஒரு குறிப்பிட்ட பேர் வச்சுக்கோங்களேன். உஷா. ஒரு 3, 4 உஷா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க சேவ் பண்ணி வச்சுட்டு சரியா சேவ் பண்ணலாம். இது வந்து ஆஃபீஸ் உஷா, இது காலேஜ் மேட் உஷா, இது நெய்பர் உஷா, இது நம்ம ரிலேட்டிவ் உஷான்னு நீங்க சேவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது தப்பான ஒரு நம்பருக்கு நம்ம ஃபோன் பண்ணிடுவோம். ஸோ அதை எப்படி ஆர்கனைஸ் பண்றோம்? இன்னைக்கு வந்து வாட்ஸ்அப்லாம் இருக்கிறதுனால நமக்கு மெசேஜஸ்லாம் வந்துட்டே இருக்கு. நிறைய போட்டோகிராஃப்ஸ், குட் மார்னிங், அது இது கொட்டேஷன்ஸ் வந்து அது எல்லாத்தையுமே ஆல் கிளியர் பண்ணோம். இப்போ வாட்ஸ்அப்லாம் இப்போ செட்டிங்ஸ் கொடுத்துருக்கான். 24 ஹவர்ஸ்ல 48 ஹவர்ஸ்ல எல்லாமே தானாவே காணாத போற மாதிரி. நம்ம மெமரி அப்பதான் வந்து சேவ் ஆகும். அதே மாதிரி நம்ம கேலரிக்குள்ள சில சமயம் வந்து அதுக்குன்னே கொஞ்சம் நேரம் ஒதுக்கி வாரத்துல ஒரு முறையானும் நம்ம நேரம் ஒதுக்கி தேவையில்லாத போட்டோகிராஃப்ஸ், அது இது வீடியோஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடணும். மெயில் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அதுல நிறைய ஸ்பேமு அதெல்லாம் போய் அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடும். அது எல்லாத்தையும் நீங்க ரிலீஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம சிஸ்டம் வந்து ஃபாஸ்டா நடக்கும். நமக்கு வந்து தேவையான ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. ஸோ இந்த வகையில பார்க்கும் பொழுது ஆர்கனைஸ்டுன்றது இந்த விஷயம் எல்லாத்துலயுமே நம்மளுக்கு உதவுது. இப்ப நம்ம அப்படியே நம்ம ஷிஃப்ட் ஆகி இந்த நேர மேலாண்மைக்குள்ள போறோம். தலைமை பண்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த நேர மேலாண்மையும் அவருடைய திட்டமிடலும் தான். ஒரு தலைவன் அப்படிங்கிறவன் தன்னோட நேரத்தை நிர்வகிக்க தவறினால் அவனால் ஒரு குழுவை நிர்வகிக்கவே முடியாது. ஸோ he has to manage his time and he has to manage his team. the first step is managing his time. இப்போ வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஆக்சுவலி பண்ண முடியாது. அந்த டயத்துக்குள்ள நம்மள எப்படி மேனேஜ் பண்றோங்கிறது தான் முக்கியம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கூட சொன்னோம். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல மேனேஜ் திங்ஸ், மேனேஜ் டைம், அப்புறம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் மேனேஜ் மீ. ஸோ மேனேஜ் மீ தான் ஃபர்ஸ்ட் வருது. அதுக்கப்புறமா தான் என் டி எல்லாம் வார்த்தையெல்லாம் வருது. ஸோ நேரம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சொத்து மாதிரி. இது எல்லாருக்குமே இறைவன் பாகுபாடற்று ஒரு வெல்த், ஹெல்த் இதெல்லாம் கொடுக்கல. ஆனா டைம் வந்து எல்லாருக்கும் சேம். அது காக்கை குருவியா இருக்கலாம், யுஎஸ் பிரசிடண்டா இருக்கலாம், இந்தியன் பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், இந்தியன் சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், எலெக்ஷன் கமிஷனரா இருக்கலாம். எல்லாருக்கும் ஈக்குவல் டைம். ஒரு பிள்ளையார் கோயில் வாசல் இருக்கிற ஒரு ஆண்டியா இருக்கலாம். எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் இருக்கு. இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். மொத்த நாள்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் 1440 மினிட்ஸ். அதை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்றோம்? உசேன் போல்ட் அப்படிங்கிறவரு 9.29 செகண்ட்ஸ் ஓடி 100 மீட்டர்ஸ்ல ஒரு கோல்டு ஜெயிக்கிறார். 200 மீட்டர்ஸ்க்கு ஒரு 18 செகண்ட்ஸ் அண்ட் அதுல ஓடி இன்னொரு கோல்டு ஜெயிச்சிருவார். 1 மினிட்லயே பாத்தீங்கன்னா அவர் யூஸ் பண்ணிருக்கிற செகண்ட்ஸே 47 தான். பட் அவருடைய வாழ்க்கையில 2 கோல்டு ஜெயிச்சிட்டார். ஸோ எவ்ரி மினிட் இஸ் வேல்யூபிள். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வெறும் கடிகாரமா மட்டும் அந்த நேரத்தை பார்க்காம அதை நம்ம எப்படி ஒரு முதலீடா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம எப்படி பண்ணலாம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட்னாலே எப்பவுமே என்ன ஆகும்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற ஒரு வார்த்தை வரும். ஓகே, நான் இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், நான் என்ன கெயின் பண்ணிருக்கேன், வாட் இஸ் தட் ஐ ஹவ் அச்சீவ், வாட் இஸ் தட் ஐ ஹவ் கெயின்டு. ஸோ இந்த முன்னுரிமைகளை அது பிரதிபலிச்சிருக்கும். அதாவது ப்ரையாரிட்டிஸ்ன்னு சொல்றோம். ப்ரையாரிட்டிஸ்னாலே உங்களுக்கு தெரியும் எதை உடனடியா பண்ணணும், எது சீக்கிரமா பண்ணணும், எது ரொம்ப முக்கியமா பண்ணணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நீங்க கூகுள்ல போய் செக் பண்ணலாம். ரொம்ப ஃபேமஸ் மேட்ரிக்ஸ் தான் இது. இதுல ஒரு தலைவர் என்ன பண்றாருன்னா பணி பகிர்வு பண்றாரு. டெலிகேஷன், த பவர் ஆஃப் டெலிகேஷன் சொல்றாங்க. அதாவது அனைத்து வேலைகளையுமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு நினைக்காம சின்ன சின்ன வேலைகள் அவரோட திறமைக்கு ஏத்த மாதிரி, அவரோட படிப்புக்கு ஏத்த மாதிரி, அவருடைய ஒரு ஸ்பீடுக்கு ஏத்த மாதிரியான சில வேலைகளை நம்ம அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபாலோ அப் மட்டும் பண்ணிக்கலாம். நம்ம அதை கொடுத்து என்ன முடிச்சிட்டியா, அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு, அது மெயில் அனுப்பிச்சிட்டியா, அந்த மெயிலோட காப்பி எனக்கு ஒரு சிசி போட்டு விட்டுரு. இந்த மாதிரி வந்து நம்ம நேரத்தை மிச்சப்படுத்த தெரிஞ்சிடணும். ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா காலையில போகும்போது அந்த வாக்கிங்லயே அவங்க எல்லா கால்ஸையும் முடிச்சிருவாங்க. அடிக்கடி சும்மா மெயில்ஸ் தொடர்றது போறது வர்றது இதெல்லாம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் மெயிலே டிரிங்னு சவுண்ட் வந்தா மெசேஜ் எடுத்து பாக்குறது, இந்த விஷயம்லாம் வெற்றி பெற்ற தலைவர்கள் கண்டிப்பா செய்யவே மாட்டாங்க. இந்த முன்னுரிமைப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னன்னா நிச்சயமா நம்ம வந்து செய்யக்கூடிய திங்ஸ் டு டூ டுடே நம்ம கிட்ட பாக்கெட்ல
ஒரு நோட் இருக்கணும். ஸோ அதுல வந்து எது அவசரம் எது முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் எழுதாம 1 to 10 எழுதிட்டு அந்த ரேசி சார்ட்டுமாங்க. அந்த ரேசி சார்ட்னா என்னன்னு போய் நீங்க பாருங்க கூகுள்ல. பிகாஸ் இது வந்து ஒரு ஃபுல் டே கிளாஸ்ல நான் சொல்லித்தர விதம் வேறமா இருக்கும். 15 மினிட்ஸ்க்குள்ள ஐ ஹேவ் டு ரஷ். ஸோ நீங்க போய் பாருங்க RACI ரேசி சார்ட். ஸோ அதை நீங்க போய் பாருங்க. அது மட்டும் இல்லை, நீங்க ஒரு ஒரு வேலையை எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா, 1 2 3 போட்டு முடிச்ச உடனே டிக் பண்ணிட்டே வாங்க. அதுல சிலதெல்லாம் அன்டிக்டா இருக்கும். ஸோ தட் பிகம்ஸ் தி ஒர்க் ஆஃப் த நெக்ஸ்ட் டே. அன்னைக்கான ஒரு 10 டாஸ்க் இருக்கும், இன்னைக்கு மிச்சம் வச்ச 3 13 மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை வந்து அதுக்குள்ள முடிக்க வேண்டியிருக்கும், இல்லை வேற யார்ட்டையாவது கொடுத்து முடிக்க வேண்டியிருக்கும். இப்போ அந்த தெளிவான இலக்குகள், நம்ம ஏற்கனவே இந்த கோல் பத்தி நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அநேகமா ஃபர்தரா கூட அது வரும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்மார்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து டைம் பவுண்டுன்னு ஒன்று இருக்கு. அதனாலதான் அந்த ஸ்மார்ட் கோல்ஸை பத்தி இப்ப பேசுறோம். ஸ்பெசிபிக், மெஷரபிள், அச்சீவபிள், யூனோ, ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்ட். எதுவாக இருந்தாலும் அந்த கால நேரத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும். நீங்க ஒரு கிஃப்ட் ஆர்டர் பண்றீங்க உங்களுடைய குழந்தைக்கோ, உங்க ஹஸ்பண்டுக்கோ, உங்க ஒய்ஃப்க்கோ, கால தாமதமா அந்த கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தா என்ன பண்றீங்க? எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிச்சுப்பா எடுத்துட்டு போன்னு சொல்லி ரிட்டர்ன் போட்டு அதுக்கு ரீஃபண்ட் வாங்கிடுவீங்க. அந்த கிஃப்ட்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டீங்க. ஸோ அந்த எதுவுமே வந்து அந்த டயத்துக்குள்ள வந்து முடிச்சே ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது தெளிவான அளவிடக்கூடிய இலக்குகளை வழங்கினால்தான் தேவையற்ற குழப்பங்களும் நேர விரயமும் நம்மளால வந்து தவிர்க்க முடியும். அந்த தெளிவு இருக்கும் இடத்தில் தான் வேகம் தானாகவே வரும். வேகம் இருக்கும் இடத்தில் விவேகம் தானாகவே இருக்கும். ஸோ ஒரு ஸ்பீட் இருக்கணும். ஸ்பீட் அண்ட் அக்யூரசி, குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுமே இருக்கணும். வேகமாகவும் செய்யணும், அது ரொம்ப சரியாகவும் செய்யணும். டூ இட் ஃபர்ஸ்ட் டைம் ரைட் அப்படின்றாங்க. ஸோ திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்க முடியாது. அண்டு இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட பணிச்சூழல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்கனைஸ்ட் ஒர்க் கல்ச்சர் ஆர் ஒர்க் என்விரான்மெண்ட். அந்த ஆர்கனைஸ்டு ஒர்க் என்விரான்மெண்ட், ஒரு ஃபேக்டரின்னு வச்சுக்கோங்களேன், சில டூல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து வேலை பண்ணியிருப்பாங்க. அந்த டூல்ஸை வந்து ஒர்க் முடிஞ்சோட திருப்பி அது இடத்துல கொண்டு வைக்கணும். அந்த இடம் மறுபடியும் கிளீனா இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். இப்போ ஆஃபீஸ் அப்படின்னு சொன்னா சில ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்போம், பிசிக்கல் ஃபைல்ஸ், இல்லை கம்ப்யூட்டர்ல கூட நிறைய விஷயங்கள் ஓப்பன் பண்ணியிருப்போம். அது எல்லாத்தையும் ஒர்க் முடிஞ்சோன்னா அந்த ஃபைல்ஸை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டே வரோம். க்ளோஸ் பண்ணணும், சேவ் பண்ணணும். ஏதாவது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபைலை சேவ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கிற விஷயங்கள் அந்த ஃபைல்ஸில் போய் சேரவே சேராது. அந்த கோப்புகள்னா ஃபைல்ஸ், தகவல்கள், அந்த இன்ஃபர்மேஷன், அந்த தகவல் தொடர்பு, அந்த கம்யூனிகேஷன், இது எல்லாமே சீராக இருக்கான்னு நம்ம பார்க்குறோம். ஒரு தகவலை தேடுவதற்கான நேரம் குறையும். எப்போ நீங்க ஆர்கனைஸ்டா இருந்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு மெயிலில் வந்து எனக்கு ஒரு தடவை தான் பாலம் சார் இப்போ அமைச்சிருக்காரு, அந்த 5:10 ஜாயின் பண்ணிக்கோங்க, இதுதான் லிங்க். ஸோ அந்த மெயிலை வந்து நான் ஸ்டார் போட்டு வச்சுக்கிறோம். தினமும் காலகாலத்தில் உட்காந்து அந்த மெயிலில் தேடிட்டு உட்காந்துருக்க முடியாது. ஸோ அந்த மெயிலை போய் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஜூமில் போய் எனக்கு கனெக்ட் பண்ணிட போகுது. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி நம்ம ஒழுங்கு மனப்பான்மையோட அந்த தனி மனித பழக்கத்தோட நம்ம நிறுவனத்தோட கலாச்சாரத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா அதை என்ன பண்றோம், தேடாம எப்படி அதை ஈஸியா கண்டுபிடிக்கும். ஹவு ஐ கேன் ரெட்ரீவ் இட் விதவுட் சர்ச்சிங், விதவுட் வேஸ்டிங் மை டைம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல இந்த கூட்டங்கள்னு ஒண்ணு இருக்கு, மீட்டிங்ஸ். இந்த பொதுவா வந்து இன்னைக்கு ஐடி கம்பெனிஸ்ல மட்டும் பண்ணிட்டு போக எல்லா கம்பெனிஸ்லயும் இருக்கு. ஆனா சில மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஸ்டாண்டப் மீட்டிங்ஸ். உட்காந்துட்டு சமோசா சாப்பிட்டு, டீ சாப்பிட்டு, குசலம் விசாரிச்சு அதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஜஸ்ட் தே வில் ஆல் ஸ்டாண்ட் இன் த மினி மீட்டிங் ஹால். அந்த மினி மீட்டிங் ஹால் என்ன பண்ணுவோம்னா, இன்னைக்கு என்னென்ன டாஸ்க் பெண்டிங் இருக்கு, நேற்றுக்கு என்ன முடிச்சோம், இன்னைக்கு என்னென்ன பண்ணணும், யார் யாரெல்லாம் பண்ண போறீங்க, ஹூஸ் கோயிங் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டக்குன்னு தே வில் கோ அவே டு தேர் ஒர்க் ஸ்பாட். ஈவினிங் வந்து ஒர்க் முடியறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு ஸ்டாண்டப் மீட்டிங் இருக்கும். அந்த ஸ்டாண்டப் மீட்டிங் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆனால் அந்த டே முடிஞ்சிச்சு, ஆனால் எவ்ரி ஒன் வில் ரிப்போர்ட், இது இதெல்லாம் முடிச்சிட்டோம் சார், இதில் இந்த ரிசல்ட் கிடைச்சிருக்கு, இது இதை பண்ணணும் சார், இந்த மிஷின் சரியில்லை, இந்த மெட்டீரியல் சரியில்லை, இவ்வளோ ஷிப்மெண்ட்ஸ் நடந்து போச்சு, எல்லாத்தையும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதெல்லாம் போர்டு எழுதி போட்டுருவாங்க. அது பிறகு மறுநாள் காலையில் நடக்கக்கூடிய ஸ்டாண்டப் மீட்டிங் அதோட ஃபாலோ. நம்ம வந்து ஆக்ஷன் டேக்கன் அப்படிம்பாங்க, ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட். அந்த மீட்டிங்ல என்னென்ன மாதிரியான நம்ம ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கோம், அதுக்கேற்ற மாதிரியான ஆக்ஷன் எடுத்தோமா, அந்த ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இன்னும் என்னென்ன பாக்கி இருக்கு, ஏன்
ஏன் இது பாக்கியா இருக்கு, யாரால பண்ண முடியல, வை த டைம் இஸ் பாஸ் பட் த ஒர்க் இஸ் நாட் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மீட்டிங் என்பது சுருக்கமா இருக்கணும், அதுக்கான அஜெண்டா கரெக்டா இருக்கணும். எதுக்காக இந்த மீட்டிங், எத்தனை மணிக்கு தொடங்குறது? இப்போ டிவிஎஸ் மாதிரியான குரூப்ஸ்லாம் எப்படின்னா, ஒரு 11 o'clock ஒரு மீட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:58க்குள்ள 10:59க்குள்ள அந்த ரூம்குள்ள அவங்க இருக்கணும். அதனால கதவை சாத்திடுவாங்க, அந்த மீட்டிங் அட்டன் பண்ண முடியாதுங்க. 2 மீட்டிங் நீங்க அட்டன் பண்ணனா யூ வில் பி கொஸ்டின், யூ வில் பி யூ ஹேவ் டு எக்ஸ்பிளைன். ஸோ யூ ஹேவ் டு அட்டெண்ட் த மீட்டிங் ப்ராப்பர்லி. அதுக்கு என்னன்னா, ரொம்ப முன்னாடியே போய் வந்து உட்காந்தாலும் உங்களை கேட்பான், உன்னை யாரையா ஊருக்கு முன்னாடி வந்து உட்கார சொன்னா, ஒய் ஆர் யூ வேஸ்டிங் அட் டைம். பட் ஃபேக்ட்ரிலாம் நிறைய நடக்க வேண்டியது, இவர் கேபின் எங்கேயோ இருக்கும், மீட்டிங் நடக்கிற அட்மின் பிளாக் எங்கேயோ இருக்கும். ஸோ ஹஸ் டு பிளான் தட். அண்ட் அது மீட்டிங் அவர் கொண்டு வர வேண்டிய ஃபைல்ஸு, நோட் புக்ஸு, பேனா எல்லாத்தையும் அவர் கேரி பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக உட்காந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டிய விஷயங்களும் அவர் ப்ரெசென்ட் பண்ணும். ஸோ அனைத்து நேரமும் கூட்டங்களிலேயே கழிந்தால் வேலை எப்பொழுது நடக்கும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த தெளிவான செயல் திட்டம், அஜெண்டா, அந்த குழு கொண்ட குறுகிய கால கூட்டங்கள் தான் ஒரு தலைவனுக்கு ரொம்ப அழகு அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்று சொல்ல பழக வேண்டும். யூ ஷுட் லேர்ன் டு சே நோ. எல்லாத்துக்கும் எஸ் சார் எஸ் சார் நான் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இலக்குக்கு தொடர்பில்லாத விஷயங்களை, கவனத்தை சிதறடிக்கும் விஷயங்களை, தேவையற்ற கோரிக்கைகளை நம்ம நாசுக்கா என்ன பண்ணோம், வித்தவுட் ஹர்ட்டிங் தெம். சாரிங்க கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வேற யாராவது பண்ணி தராங்களா பாருங்க, அதர்வைஸ் மேபி கம் அண்ட் செக் வித் மீ இந்த ஈவினிங், I'll try and do it. Don't promise. If you promise, you have to deliver. Otherwise you have to reject it without any hurting them. இல்லைங்க நான் வேற வேலையில பிஸியா இருக்கேன், இந்த மாதிரி இப்ப இந்த வேலையெல்லாம் வந்து அவ சௌமியா தான் பாக்குறேன், அவளை போய் பாருங்க, ராம்குமார் தான் பாக்குறாரு, அவரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நிஜமாவே அவர் தான் பாக்குறாரு, சும்மா தாட்டி விடல. அந்த வேலைக்கு வந்து எல்லா வேலையும் நம்ம கிட்டே வந்துடக்கூடாது, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நாசுக்கா இல்லைன்னு சொல்றது இது வந்து நம்ம வாழ்க்கையிலுமே அது ரொம்ப முக்கியம். இப்போ சுய முன்னேற்றமும் ஓய்வும், இப்ப சார் சொன்னார் இல்லையா, அந்த 15 to 20 மினிட்ஸ் இப்போ நீங்க யோகாக்காக நீங்க நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லணும், நேரத்தை செலவு பண்ணல. ஸோ தொடர்ந்து இயங்கி கொண்டே இருப்பது உங்களுக்கு வந்து சோர்வை தரும். அந்த திட்டமிட்ட ஓய்வு, அந்த கற்றலுக்கான நேரம் ஒரு தலைவனை நீண்ட காலத்திற்கு திறம்பட வைக்கும். இப்போ பாரதியார் பாட்டுல வரும், காலை எழுந்தவுடன் படிப்பு, கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பார்ப்பான். இப்ப எதுக்கு இந்த 21 நாளை பத்தி பேசுறாங்க? ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பண்ணா அது நமக்கு வழக்கமா மாறும். So it becomes a routine. So it becomes a practice. We start to do it throughout our life. ஸோ காலை எழுந்தவுடன் படிப்பு. ஏன் படிக்கிறோம்? காலையில மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, அப்போ படிச்சா மைண்ட்ல பதியும். அதற்கு பிறகு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, நல்ல அமைதியான பாட்டை கேட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போனா மைண்ட் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஈவினிங் வந்த உடனே மாலை முழுவதும் விளையாட்டு, மாலையில தான் விட்டமின் டி கிடைக்கும். ஸோ பாரதியார் ஒரு பள்ளிக்கூட பசங்களுக்கே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கேல் போட்டு தரார். அப்ப நம்மள மாதிரி வந்து கொஞ்சம் வயதில் மூத்தவர்களுக்கு கட்டாயமா இந்த டைம் அப்படிங்கிறது ஒன்று இருந்தே ஆகணும். ஸோ நேரத்தை நிர்வகிக்கிறது என்பது வெறும் கடிகாரத்தை பார்க்கறது மட்டும் இல்ல, நம் வாழ்க்கையை செதுக்குவது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப ஒரு நதியில இருக்கு, ஃபைனலா இந்த பாயிண்ட சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு நதியில வந்து நீங்க குளிக்கிறீங்க, நம்ம கடந்து விட்ட தண்ணீர் வந்து திருப்பி நம்ம மீட் பண்ணவே மாட்டோம், நம்ம கிராஸ் பண்ணி போயிடுச்சு அந்த தண்ணி. நேரம் என்பதும், அதாவது பாத்திரத்திலிருந்து சிந்தி விட்ட நீர், வெளியிலிருந்து புறப்பட்டு விட்ட அம்பு, நம்மளுடைய வாயிலிருந்து புறப்பட்டு விட்ட சொல், இது எல்லாமே என்ன ஆயிடும், நம்மளால திருப்பியும் வந்து ரெட்ரீவ் பண்ணவே முடியாது. ஸோ இட் கேன் நெவர் பி ரெட்ரீவ்டு பேக். ஸோ ஆகவே அந்த டைம், கடந்து விட்ட நேரம், இப்போ நம்ம வந்து 5:38 5:39 நம்ம ஆரம்பிச்சோம், ஆல்ரெடி 5:57, 18 மினிட்ஸ் நம்ம பேசியாச்சு. ஸோ இட்ஸ் இனஃப். நிறைய பேசிட்டே போகலாம் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி, பட் வி நோ ஆல்ரெடி. ஐ எம் ஓன்லி ரிமைண்டிங் யூ ஹவ் யூ கேன் பி ஆர்கனைஸ்ட், ஹவ் யூ கேன் பி மோர் எஃபிஷியன்ட், ஹவ் யூ கேன் சேவ் யுவர் டைம், ஹவ் யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் வித்தின் த கிவன் டைம். அதுதான் ரொம்ப முக்கியம். வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் நாளை காலை இதே நேரத்திலே உங்களோடு மீண்டும் ஒரு தலைப்போடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது, நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் நண்பன் பாலசாமி.